ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அரிசியே சேர்க்காத 10 விதமான ஹை ப்ரோட்டீன் தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தோசையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபீஸ் எல்லா ஏஜில் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் சாப்பிட்லாம், வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் சாப்பிட்லாம், உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபீஸ் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பனி வரகு வச்சு ஒரு கிறிஸ்பியான தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு நான் பனி வரகு எடுத்துருக்கிறேன். அதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சிகப்பு அவல் நான் எடுத்துருக்கிறேன், அது ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது ஓவர் நைட் ஊறணும், அதாவது ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஊற விட்டுருங்க. இப்போ இது ஊறட்டும். பாருங்கள், 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்சிங் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவு நல்லா புளிக்கணும். எனக்கு இந்த மாவு புளிச்சு வர்றதுக்கு 7 மணி நேரம் போல் ஆச்சு. நான் யூஸ்வலாக மாவு ரொம்ப புளிக்க வைக்க மாட்டேன். ரொம்ப புளிச்சிருச்சுன்னா எங்கள் வீட்டில் யாருக்கும் அது பிடிக்காது. ஸோ லைட்டாக அந்த மாதிரி புளிச்சு வந்ததும் தோசைக்கு ரெடி பண்ணேன் அப்படின்னா தோசை ஊற்றிடுவேன். இல்லை இட்லிக்கு ரெடி பண்ணால் இட்லி உடனே செஞ்சு காலி பண்ணிடுவேன். தோசை பேன் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம மாவு ஊற்றி தோசை ரெடி பண்ணிக்கலாம். இந்த தோசை டவா கொஞ்சம் பெருசு தான், 30 சென்டிமீட்டர். இந்த தோசை டவாவோட லிங்க் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தோசை நல்லா மீடியம் ஃப்ளேமில் விட்டு உங்களுக்கு நெய்யோ எண்ணெயோ கம்மியாக யூஸ் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக செஞ்சு எடுத்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நிமிஷம், நிறைய பேர் என்னோடய ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காகவே நாங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆப்போட பேர் மெஷர் வெல். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்கு பின்னும் பண்ணுறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கருப்பு கவுனி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இன்னொரு பவுலில் 1/4 கிளாஸ் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் கருப்பு உளுந்து இல்லை அப்படின்னா ஒயிட் உளுந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ இதையுமே நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், ரெண்டையுமே வாஷ் பண்ணியாச்சு. 9லேருந்து 10 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஊறணும். பாருங்கள், நல்ல ஊறி வந்திருக்கு. நான் இதை ஒரு 10 மணி நேரத்துக்கு சூப்பராக ஊற விட்டுட்டேன். இப்போ இது ரெண்டுமே தண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒன்றாவே நம்ம போட்டுடலாம். அந்த உளுந்தம்பருப்பையும் கருப்பு கவுனி அரிசியையும் நம்ம ஒன்றாவே மிக்சி ஜாரில் போட்டுடலாம். கூடவே அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு இந்த மாவு புளிச்சு வர்றதுக்கு ஒரு 5 மணி நேரம் போல் ஆச்சு. நான் யூஸ்வலாக ரொம்ப புளிக்க வைக்க மாட்டேன். 8 மணி நேரம் 9 மணி நேரம்னா புளிக்க வைக்க மாட்டேன். ஏன்னா ரொம்ப புளிச்சா எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது. ஸோ நான் புளிச்ச உடனே தோசை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லை நான் நெக்ஸ்ட் டே தான் பண்ண போகிறேன் அப்படின்னா புளிச்ச உடனே லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் தோசை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தனால நான் லைட்டாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு தோசை பண்ண நல்லா சூடாக இருக்குது, நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் போல் நெய்யோ இல்லை எண்ணெயோ லைட்டாக சேர்த்துக்கோங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுங்க. நல்லா கிறிஸ்பியான சூப்பரான தோசை உங்களுக்கு ரெடி ஆயிரும். நீங்கள் கிறிஸ்பியாக சாப்பிட்ணும் அப்படின்னா 1 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க மாவு. இல்லை கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னா 1 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இது கூட நான் தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொள்ளு தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம்.
இது பண்ணுறதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு நான் கொள்ளு எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு சாமை அரிசி எடுத்திருக்கிறேன். பாருங்கள், சாமை அரிசி, கொள்ளு 1 கிளாஸ், சாமை அரிசி 1 கிளாஸ் சேர்த்தோம் இல்லையா? ஸோ 2 கிளாஸுக்கு அரை கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அரை கிளாஸ் அளவுக்கு அவல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது வந்து ஒரு 6லேருந்து 7 மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும். பாருங்கள், நான் 7 மணி நேரம் போல் ஊற விட்டுருந்தேன். நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உப்பு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள் கை விட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாவு எனக்கு புளிச்சு வர்றதுக்கு 5.5 மணி நேரம் போல் ஆச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். எனக்கு 5.5 மணி நேரத்துலேயே மாவு வந்து புளிச்சு வந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கு அப்படின்னு. மாவு ரொம்ப புளிச்சாலும் தோசை வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி புளிச்ச ஸ்மெல் நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப புளிக்க வைக்காதீங்க. லைட்டாக புளிச்ச உடனே வந்து தோசை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் தேவைப்பட்டால் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. எண்ணெயோ இல்லை நெய்யோ லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு குக் பண்ணிங்கன்னா நம்மளோட சூப்பரான வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணக்கூடிய கொள்ளு தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாரத்துக்கு 1 நாள் இல்லைன்னா 2 நாள் வந்து இந்த மாதிரி கொள்ளு தோசையாவோ, கொள்ளு சாதமாகவோ, கொள்ளு சூப்பாவோ ஏதாச்சும் ஒன்று வந்து வாரத்துக்கு 2 நாள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருப்பு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற கிளாஸில் கூட நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் பருப்பு, சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் போல் வெந்தயம், காரத்துக்காக 1 மிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். தண்ணி சேர்த்து ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊறினா போதும். நான் வந்து நைட்டு தான் ஊற வச்சுருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு நைட்டு ஊற வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஊற வச்ச அந்த மிளகாய் வத்தல் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா எந்த அளவுக்கு ஃபைனாக முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து இந்த மாவு புளிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் மாவு ஊற வைக்கிற டைம் தான். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு உடனே வந்து நீங்கள் இந்த தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாவு புளிக்க தேவையே கிடையாது. லைட்டாக எண்ணெய் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு தோசை. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து பருப்பு யூஸ் பண்ணி செஞ்சனால ப்ரோட்டீன் நிறைய இருக்கிற தோசை இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இதுவுமே வந்து நம்ம ஊற வைக்கிற டைம் தான். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு நீங்கள் உடனே வந்து தோசை பண்ணிடலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ தண்ணி சேர்த்து இது ஒரு 5லேருந்து 6 மணி நேரத்துக்கு மட்டும் ஊறினா போதும். நான் வந்து இது நைட்டு தான் ஊற வச்சுருந்தேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக. இப்போ இது ஊறட்டும். பாருங்கள், மார்னிங் நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய், சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. சீரகம் 1/2 ஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. உப்பு
இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு ஃபைனாக இருக்கணும். இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். ஸோ நீங்கள் உடனே கூட பண்ணலாம். நான் ஒரு 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் தோசை ரெடி பண்ண ஆரம்பித்தேன். சூப்பராக இருந்துச்சு இந்த தோசை. இதுவுமே வந்து ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன் தான். இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நான் இன்றைக்கி மஷ்ரூம் குருமா தான் பண்ணியிருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. இந்த தோசைக்கும் இந்த குருமாக்கும் பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. தோசை பண்ணாலும் ஒரே மாதிரி சட்னி பண்ணாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நிமிஷம், நீங்கள் ஏதாச்சும் லாங்குவேஜ் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காகவே நாங்கள் ஃப்ரீ ஆப்பும் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஆப்பிளுக்கும் இருக்குது. 2த்துக்கும் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கொள்ளு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி கொள்ளு எடுத்துருக்கிறேன். அது ஒரு பவுலில் நம்ம சேர்த்துடலாம். அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு ராகி சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு திணை அரிசி சேர்த்துக்கோங்க. 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. நம்ம டோட்டலாக வந்து 2 கிளாஸ் சேர்த்துருக்குறோம். மில்லட்டும் கொள்ளும் சேர்த்து 2 கிளாஸ் ஆச்சு இல்லையா? 2 கிளாஸுக்கு 1/2 கிளாஸ் உளுந்து கரெக்டாக இருக்கும். கூடவே ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அழுக்காக இருக்குது பார்த்திங்களா? இந்த தண்ணியெல்லாம் நல்லா கிளியர் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது வந்து ஓவர் நைட் ஊறட்டும். குறைஞ்சது 8 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஊறணும். பாருங்கள், நான் ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நல்லாவே ஊறி வந்திருக்கு. இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மாவு பாருங்கள், நல்லா ஃபைனாக இருக்கணும். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு உங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மாவு புளிச்சு வரட்டும். இந்த மாவு எனக்கு புளிச்சு வர்றதுக்கு 5 மணி நேரம் போல் ஆச்சு. யூஸ்வலாக நீங்கள் வந்து கொள்ளு சேர்த்து இட்லி பண்ணாலும் சரி, தோசை பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து கம்மியான அளவில் மாவு அரைச்சி உடனே வந்து காலி பண்ணிவிடுங்க. அந்த மாவு வந்து 2-3 நாள் வச்சுக்கிறது அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. கொள்ளு சேர்த்து நீங்கள் தோசையோ இட்லியோ பண்ணும்போது அது ஒன்ஸ் புளிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து புளிச்ச மாவு தூக்கி மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அது இன்னுமே வந்து புளிக்க தான் செய்யும். அது வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. கொள்ளில் நீங்கள் இட்லியோ தோசையோ என்ன பண்ணாலுமே சரி, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி புளிக்க வச்சு உடனே வந்து தோசை போட்டு சாப்பிட்ருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடனே வந்து மாவை காலி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. பேன் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம தோசை போட்டு எடுத்துடலாம். நான் வந்து லைட்டாக நெய் போட்டு தான் செஞ்சுருந்தேன். இது என் பையனோட ஃபேவரட் தோசை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் கிறிஸ்பியாகவும் இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக மஷ்ரூம் கிரேவி தான் செஞ்சுருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்க்க போகிற ரெசிபி கருப்பு கவுனியும் ராகியும் வச்சு ஒரு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கிறேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு ராகி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பவுலில் 1/2 கிளாஸ் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஒயிட் உளுந்து கூட யூஸ் பண்ணலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதுவுமே ஓரமாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுலில் 1/2 கிளாஸ் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த அவல் வந்து ஊற வைக்க வேணாம். நம்ம வந்து அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண வேணாம். நான் வந்து அரிசியும் உளுந்தும் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு 10 மணி நேரத்துக்கு அப்படியே ஊறணும். கருப்பு கவுனி அரிசி வந்து கொஞ்சம் நல்லாவே ஊறணும். ஸோ நான் வந்து ஒரு 10 மணி நேரத்துக்கு ஊற விட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த அவல் வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற விட்டால் போதும். நாளைக்கு வந்து கிரைண்டரில் தான் ஆட்டுறேன். நீங்கள் வந்து மிக்சிலேயே ஆட்டிக்கலாம். கிரைண்டரில் எனக்கு உளுந்து அரைப்படுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். உளுந்து அரைக்கி போட்டதுக்கப்புறமா நம்ம இந்த அவலை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து இப்போ ஊற விட்டுறலாம். உளுந்து அரைப்படுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அந்த 1/2 மணி நேரத்துக்கு இந்த அவலும் நல்லா ஊறட்டும்.
என்னோட பிளான் வந்து இதில வந்து இட்லி பண்ணுறது தான். ஸோ நான் இட்லி தான் ட்ரை பண்ணேன். அதனால தான் நான் கிரைண்டர யூஸ் பண்ணியிருக்கிறேன். தோசைக்கா இருந்தா நான் கண்டிப்பா வந்து மிக்ஸி தான் யூஸ் பண்ணுவேன். ஆனா இந்த ரெசிபி வந்து இட்லி சொதப்பிருச்சு. நல்லாவே வரல. இட்லி எப்படி வந்துச்சுன்னு காட்டுறேன். 1/2 மணி நேரத்துக்கு உளுந்து நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, நம்ம ஊற வச்ச அவல் இருக்கு இல்லையா? அத சேர்த்துட்டு, நம்ம கருப்பு கவுனி அரிசி, ராகி ஊற வச்சிருந்தோம் இல்லையா? அதையுமே இதில சேர்த்துக்கோங்க. தண்ணி வடிச்சுட்டு இதில சேர்த்துக்கோங்க. அரைக்க தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப மைல்டா சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி வந்து சீக்கிரமாவே அரைப்பட்டுரும். உளுந்து அரைக்கிறதுக்கு தான் நமக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அரிசி வந்து ஒரு 3லருந்து 4 நிமிஷத்துக்குள்ளேயே அரைப்பட்டுரும். ஸோ பக்கத்திலேயே நின்னுக்கோங்க. அரைப்பட்டதுக்கு அப்புறமா உளுந்து எடுத்த அதே பாத்திரத்தில அரிசியும் எடுத்துட்டு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா 2 மாவும் ஒண்ணு சேரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கை வச்சு. ஒரு லிட் போட்டு இத க்ளோஸ் பண்ணி வச்சுரலாம். இது புளிச்சு வரட்டும். இந்த மாவு எனக்கு புளிச்சு வரதுக்கு ஒரு 7 மணி நேரம் போல ஆச்சு. பாருங்க, மாவெல்லாம் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு தான் இருந்துச்சு. இட்லி கூட நல்லா தான் வரும் அப்படின்னு நினச்சேன். இட்லியும் நான் ஊத்த ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ மாவு லைட்டாக கொஞ்சம் கெட்டியா இருந்தனால, நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி, இட்லி குக்கரில் வந்து தண்ணி ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன். அது நல்லா ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா நான் இட்லி பாத்திரத்த உள்ளே வச்சு, ஒரு 12 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்க, இது நல்லாவே வெந்திருந்துச்சு. ஸோ எந்த மாவும் ஒட்டல. நல்லா வெந்திருந்துச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம் அப்படின்னா, அப்படியே ஓரமா வச்சாச்சு. இப்போ நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தோசை போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். தோசை வந்து அவ்வளோ டேஸ்ட்டா சூப்பரா இருந்துச்சு. நீங்க தோசை தாராளமா ட்ரை பண்ணுங்க. தோசை பண்ணுறதா இருந்தா மிக்ஸியே போதும். கிரைண்டர்லாம் போக தேவையில்ல. ரொம்ப கிரிஸ்பியா அவ்வளோ டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. ஸோ கண்டிப்பா நீங்க தோசை ட்ரை பண்ணுங்க. இட்லி வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நான் எடுக்கிறேன். உங்களுக்கு நான் எடுக்கும்போதே தெரியுதா? ஒரு விழுவிழுன்னு இருக்கு உங்களுக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்களேன். நல்லா சொத சொதன்னு ஒரு மாதிரி இருக்கா? வேகாத மாதிரியே இருந்துச்சு. இந்த கருப்பு கவுனி அரிசியில மட்டும் ஒயிட் ரைஸ் சேர்க்காம நீங்க பண்ணீங்க அப்படின்னா, இது வரவே மாட்டேங்குது. நான் வந்து ராகிய தவிர்த்து வேற மில்லட் கூட யூஸ் பண்ணி செஞ்சு பார்த்தேன் இட்லி பண்ணுறதுக்காக. பட் அது வரவே இல்ல. ஒயிட் ரைஸ் சேர்த்தா தான் வந்து அது இட்லி நல்லா வருது. ஸோ இட்லி பண்ணுறதா இருந்தா ஒயிட் ரைஸ் வந்து மஸ்ட். தோசை இதில ட்ரை பண்ணீங்கன்னா, அவ்ளோ அருமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பார்க்க போற ரெசிபி பார்லி தோசை. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு நான் இன்னைக்கு பார்லி எடுத்திருக்கிறேன். அத ஒரு பவுல்ல நம்ம சேர்த்துறலாம். அதே கிளாஸ்ல 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒயிட் அவல் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்க சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணலாம். 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் அவல் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு 4, 5 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி வந்து நல்லா கிளியர் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இது ஒரு 8லருந்து 9 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. நான் ஒரு 9 மணி நேரம் போல ஊற விட்டுருந்தேன். பாருங்க, நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து உங்கள் கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா புளிச்சு வரட்டும். எனக்கு இந்த மாவு புளிக்கிறதுக்கு ஒரு 6 மணி நேரம் போல் ஆச்சு. பாருங்கள், புளிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. ஆல்ரெடி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு தான் இருந்துச்சு மாவு. அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்கல. பேன் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம தோசை போட்டு எடுத்துடலாம். மஸ்ட் ட்ரை தோசை ரெசிபி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது கூடவே வந்து நான் ப்ரெஷர் குக்கரில் பண்ண தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி கம்பும் பச்சை பயிரும் வச்சு ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி கம்பு எடுத்துருக்கிறேன். அது ஒரு பவுலில் நம்ம சேர்த்துடலாம். அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது ஒரு 6 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க. 6 மணி நேரத்துக்கு அப்படியே ஊறட்டும். பாருங்கள், 6 மணி நேரத்துக்கு நான் ஊற விட்டுருந்தேன். நல்லா ஊறி வந்திருக்கு.
இப்போ இந்த தண்ணிய ஃபில்டர் பண்ணிட்டு, இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். 2 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு ஆல்ரெடி இருக்குது. ஒரு தடவை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம உடனே வந்து தோசை போட ரெடி பண்ணிடலாம். இந்த மாவு வந்து நம்ம புளிக்க வைக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. ஊற வைக்கிற டைம் தான். தோசை பேன் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம தோசை போட்டு எடுத்துடலாம். ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டால் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா அந்த மாதிரி திருப்பி போட்டு பொறுமையாக குக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன். 2 இதுக்கும் காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹை ப்ரோட்டீன் தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த தோசை நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் பயங்கர டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்கள் வெயிட் லாஸ்க்கும் இது ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு காஞ்ச பட்டாணி எடுத்துருக்கிறேன். இது ஃப்ரெஷ் பட்டாணி கிடையாது. 1 கிளாஸ் அளவுக்கு பச்சை பட்டாணி, காஞ்ச பட்டாணி தான். அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு திணை அரிசி எடுத்துருக்கிறேன். அதையுமே அந்த பவுலில் சேர்த்துடலாம். அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு சோளம் எடுத்துருக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து ஒயிட் சோளம் தான் எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சிகப்பாவல் 1/2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துருக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய டஸ்ட் இருக்கும். ஸோ அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இது முங்குற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 6லேருந்து 7 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வைக்க போகிறோம். பாருங்கள், 6 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எனக்கு கொஞ்சம் அளவு ஜாஸ்தியாக இருந்தனால நான் 2 டைமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து உங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா மாவும் ஒன்று சேரணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது புளிக்கட்டும். இந்த மாவு எனக்கு புளிச்சு வர்றதுக்கு கரெக்டாக 6 மணி நேரம் போல் ஆச்சு. நான் இந்த மாதிரி லைட்டாக மாவு புளிச்ச உடனே வந்து தோசை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓவராக புளிச்சா அந்த புளிச்ச ஸ்மெல் யாருக்குமே பிடிக்காது. கொஞ்சம் நெஞ்சு எரியிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி லைட்டாக புளிச்சதும் நான் தோசை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவேன். பாருங்கள், தோசை பேன் நல்லா சூடாக இருக்கு. நம்ம நல்லா தின்னாக ஒரு தோசை போட்டு எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக தோசை கிடைக்கும். லைட்டாக நான் நெய் போட்டு தான் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் வேணும்னா எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா நம்ம தோசை எடுத்துடலாம். பாருங்கள், இந்த தோசை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் இன்றைக்கி வந்து பன்னீர் புர்ஜி தான் பண்ணியிருந்தேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகுல் அகர்ச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.